ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பூஜைக்கு வாங்கின பொரி மீதி இருக்கா? கண்டிப்பாக இந்த மாதிரி காரப்பொரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை மசாலா பொரின்னு கூட சொல்லலாம். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, காரசாரமாக. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மசாலா பொரி தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிக்க போகிறேன். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு அரை குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த பொரி வறுக்கிறப்ப அப்படியே வீடே கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதையும் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி விதையை எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா லைட்டாக வறுத்தா போதும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வரமிளகாய் காரம் பிடிக்கலைன்னா இதில் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு பொரி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொரி நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பொரியாக இருந்தால் நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு இல்லாத பொரியாக இருந்தால் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. நல்ல கிறிஸ்பியான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மசாலா பொரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.